எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. மின்சார சட்டமூலத்தை இன்றைய தினம் பாராளுமன்றில் முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கான முன்மொழிவு நாளை அல்லது எதிர்வரும் திங்கட்கிழமை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். දැන් අපි මේ සතියේ අද හෝ හෙට මහජන උපකිතා කොමිසමට අපේ අලුත් අපේ විදුලි බිල අඩු කිරීමේ යෝජනා ඉදිරිපත් කරනවා. මම දැක සමහරු දැන් වහිනවා දැන් ඉදිරිපත් අපේ රටේ ප්‍රතිපත්තියේ තියෙන්නේ මාස 4න් 4ට මේ ක්‍රියාවලිය කරන්න. ඒක කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය දීලා තියෙනවා. ඒක අමුතුවෙන් කියන්න ඕනේ නැහැ පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලි වල ලකුණු දාගන්න. මෙන්න අද කරන්න හෙට කරන්න නෙමෙයි. ඒකට ක්‍රමවේදයක් තියෙනවා. அதன்படி 0 முதல் 30ற்கு இடைப்பட்ட அலகொன்றுக்கு கட்டணம் ₹2 குறைப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ₹8 இருந்து ₹6 அந்த கட்டணம் குறைக்கப்பட உள்ளது. 31 முதல் 60 வரையான அலகொன்றுக்கான கட்டணம் ₹20 இருந்து ₹9 ₹11 குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் 61 முதல் 90க்கு இடைப்பட்ட அலகொன்றுக்கான கட்டணம் ₹30 இருந்து ₹18 ₹12 குறைக்கப்பட உள்ளது. 91 முதல் 120 வரையான அலகொன்றுக்கான கட்டணம் ₹50 இருந்து ₹30 குறைப்பதற்கான யோசனை முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதே நேரம் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளையும் ரத்து செய்து சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முதல் மறு அறிவித்தல் வரை அமலுக்கு வரும் வகையில் அவர்களது விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாராளுமன்றில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களின் சகல விடுமுறைகளையும் ரத்து செய்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.